لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم يخرج في آخر الزمان 30 دجالا كلهم يزعمون أنهم رسول الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, தொடர்ந்து வாராந்த வகுப்புகளில் இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சென்ற வாரம் நவீன காலத்திலே தோற்றம் பெற்றதாக பார்க்கப்படக்கூடிய காதியானியாக்கள் அல்லது அஹ்மதியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயக்கம் தொடர்பாக பார்த்து வருகிறோம். சென்ற வாரத்துடைய சாரம்சமாக அவர்களுடைய தோற்றம் குறித்து பார்த்தோம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடைய அந்த கொலனைசேஷன், அவர்களுடைய காலனித்துவத்தின் விளைவாக அவர்களுடைய ஃபுல் சப்போர்ட்டையும் எடுத்து அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இந்த காதியானியா இயக்கம் பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய தோற்றம் பற்றி பார்க்கிற வேளையிலே இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தில் குர்தாஸ்பூர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்திலே அல் காதியானியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே மீர்சா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திலே முஹம்மது முர்ததா என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவருடைய மகனாக 1839 பிறக்கின்ற குலாம் அஹ்மத் என்பவரை வைத்தே இந்த இயக்கம் ஆரம்பமாகிறது என்பதை பார்த்தோம். இதற்காக வேண்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னவெல்லாம் செய்தது, பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ரிப்போர்ட்ல 1870 எதுவெல்லாம் இவர்கள் பேசினார்கள், என்னென்ன முடிவுகள் எடுத்தார்கள், இதனை செயற்படுத்துவதற்கு 1871 தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரே இந்த குலாம் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானியத்துடைய தன்மையை கொண்டவர். இவனுடைய விளையாட்டுகளும் சூழ்ச்சிகளும் இஸ்லாத்துக்கு எதிரான அழிவுகளும் ஆரம்பமாகியது 1882 1900 இந்த காலப்பகுதிக்குள். அந்த நேரத்திலே இவனுடைய முதல் வாதமாக இருந்தது தன்னை ஒரு சீர்திருத்தவாதி. இந்த சமூகத்திலே நான் உங்களிடம் காணப்படக்கூடிய மோசமான செயற்பாடுகள் எதையெல்லாம் சமூகத்துக்கு தகாததாக இருக்கிறதோ அது அனைத்தையும் நான் சீர்திருத்த வந்த ஒரு சீர்திருத்தவாதி என்ற அடிப்படையிலே தோன்றுகிறான். இதற்காக இவன் கையில் எடுத்த தன்னை ஒரு சீர்திருத்தவாதியாக காண்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அரபு, உருது, அதே போன்று இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டக்கலை, இஸ்லாமிய சட்டக்கலையில் பேசிக்ஸ், அதாவது ஆரம்ப கலைகள் சிலதை படித்துக் கொண்டு அந்த நேரம் இருந்த கிறிஸ்டியன்ஸ் ஃபாதரிமார், அதே நேரம் இந்துக்கள், சீக்கியர்கள் அவர்களோடு கூட சில டிபேட்ஸ்களுக்கு வைத்து தன்னையும் இஸ்லாமிய பாதுகாவலன், நானும் இஸ்லாமை பாதுகாக்கிறேன் என்ற ஒரு இமேஜினேஷன் ஒன்று என்ன செஞ்சாச்சு, மக்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னால தன்னை ஒரு முஜத்தித், நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை தோற்றம் பெறக்கூடிய ஒரு முஜத்தித் என்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தார். அடுத்ததாக தன்னை ஒரு மஹ்தி, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்குதா இல்லையா, கியாமத்து நாளில் மஹ்தி என்ற ஒருவர் தோன்றுவார், அவரே முஸ்லிம்களை வழி நடத்துவார் என்று. அப்ப தன்னை ஒரு மஹ்தி என்ற போர்வையிலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதற்கு பின்னால் என்ன சொல்றாரு, நான் நபி அல்ல, நபியுடைய நிழல், தில்லு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். அதற்கு பின்னால் என்ன சொன்னார், இந்த தில்லு நபி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் சொன்ன வார்த்தை, நான் நபி அல்ல, நான் நபியே அல்ல, நபி என்று சொல்லுவதற்கு நான் ஒரு பைத்தியக்காரனும் கிடையாது என்று சொன்னவர் சில காலங்களுக்கு பின்னால் ஒட்டுமொத்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய ஒட்டுமொத்த வடிவமே நான் தான் என்று கூறிவிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அனைத்து நபிமார்களுடைய ஒட்டுமொத்த வடிவமே நான் தான், ரசூல்மார்கள் அனைவரும் நான் தான், நபிமார்கள் அனைவரும் நான் தான் என்ற ஒரு பார்வையை மக்களுக்கு கொடுத்து விட்டான். இன்னும் சிறிது காலம் போற நேரத்திலே இப்படியான ஒரு வாதத்தை முன்வைக்க ஆரம்பிக்கிறார். மஹ்தி என்று சொன்னவர், ரசூல்மார்களுடைய ஒட்டுமொத்த வடிவம் என்று சொன்னவர், பின்னால் என்ன சொல்றாரு, நபிதான் நான், அவர் அன்று பிறந்தார், அவருடைய மறுபிறவியாக இன்று காதியானியா என்ற மிர்சா என்ற அந்த குடும்பத்திலே காதியானிய பிரதேசத்திலே நான் பிறந்திருக்கிறேன்.
அந்த முஹம்மது மக்காவிலே பிறந்தார். அவர் ஒரு பிறையை போன்றவர். இந்த காதியானியாவிலே பிறந்த இந்த முஹம்மது என்பவன் யாரு சொல்றது? அஹ்மது குலாம் சொல்றாரு, தன்னை ஒரு நபி, இந்த காதியானியாவிலே பிறந்த முஹம்மது ஆகிய நான் ஒரு முழுமதி, ஒரு பத்ர் என்று சொல்றாரு. அந்த 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 பிறைக்கு வெளிச்சமே கிடையாது, அது தேயும் வளரும், இது ஒரு முழுமதி, எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி நபியை விட அந்தஸ்தானவன் என்ற ஒரு பார்வையை மக்களுக்கு கொடுத்து விட்டார். இதுவும் பரவாயில்லை, இதுவும் விட்டு போடலாம். ஒரு சிறு காலம் போக அவர் சொல்றாரு, எப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி போன வகுப்புல சொல்லியிருந்தேன், இவருக்கு சைக்கோந்திரியா, ஹிஸ்டீரியா போன்ற ஒரு மனநோய் ஒன்று இவருடைய ஃபேமிலியில, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்து பார்க்கிற நேரம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அவரோட ஃபேமிலிக்கு. எல்லாருக்குமே இந்த மிர்சா என்ற குடும்பத்துல ஏதாவது ஒரு தலைமுறையில இந்த நோயால் பாதிக்கப்பட்ட யாராவது ஒரு நபர் இருந்திருப்பார். அப்ப இவர் என்ன செய்வார் சொன்னா, தன்னைத்தானே கற்பனை செய்வார். சொல்லுவோமே இல்லையா, அதாவது மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லிட்டு பல நபர்களை தனக்குள் கற்பனை செய்து அவராகவே வாழக்கூடிய ஒரு தன்மையுடையவன் தான் இவன். சரியாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, மஹ்தியாக தன்னை கற்பனை செய்தான், நபியாக கற்பனை செய்தான், ரசூல்மார்களாக கற்பனை செய்து கடைசியில ஆணாக இருந்த இவனை தன்னை பெண்ணாகவும் கற்பனை செய்து கொண்டான். சொல்லிட்டான், நான் ஒரு பெண், எனக்கு மாதம் மாதம் மாதவிடாயும் ஏற்படுகிறது. கடைசியில் எப்படி சொல்லிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் என்னோடு இரண்டரை கலந்து அவனுடைய ஆண்மையை எனக்கு கொடுத்து விட்டான். அதாவது எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் மூலமாக இவன் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறான் என்பதாக சொல்லிவிட்டான். அப்ப இதுவெல்லாம் மிக கேவலமான வார்த்தை இல்லையா? இது ஒரு இஸ்லாமிய சிந்தனையை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழியா? ஒரு ஆண்மகன் தன்னை பெண் என்று சொல்வது பரவாயில்லை, பெண் கூட இறைவனோடு இரண்டரை கலந்த ஒருவன் என்று சொல்வது எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை. நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், இந்த எல்லா இயக்கமும் இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற ஒட்டுமொத்த இயக்கங்களை எடுத்து பார்க்கிற நேரத்திலே அவர்களுடைய தோற்றத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு மூலையில் இஹ்லாஸ் என்ற ஒரு 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 நற்சிந்தனை ஒன்று இருந்தது, நல்ல எண்ணம் ஒன்று இருந்துச்சு. இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அனைத்து சிந்தனைகளும் தோன்றியது. ஹவாரிஜிகள் இருந்து, ஷியாக்கள் இருந்து, முஅ்தஸிலாக்கள் அப்படின்னு பார்க்கிற நேரத்துல, இந்த அஷ்அரியா மாத்துரிதியா தொடக்கம் பார்க்கிற நேரத்துல இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், குர்ஆனுக்கு சரியான முறையில் விளக்கங்களை கொடுக்க வேண்டும், சுன்னாவை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் தோற்றம் பெற்றார்கள். பின்பு ஏற்பட்ட சில சில காரணங்களினால், சில சில பல்சபாக்களுடைய தாக்கங்கள், ஹதீஸ்களை புறக்கணித்தல், சில அரசியல் காரணிகள் போன்றவற்றால் இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் தூரம் ஆகுறாங்க, வள்ளிக்கட்ட சிந்தனைக்கு போறாங்க. ஆனால் இந்த காதியானியாக்களை பொறுத்தவரையிலே இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. இவர்களுடைய தோற்றத்துக்கு காரணமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, முஸ்லிம் என்ற போர்வையில் அவர்களுக்குள்ளாலேயே நீங்க போய் என்ன பண்ணுங்க, அவர்கள் அப்படியே டிவைட் பண்ணுங்க, உடைச்சு போட்டுருங்க, ஒரு பிரிவை ஏற்படுத்தி விடுங்கள். முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டால எதுவுமே செய்ய முடியாது. இதனால் தான் அஹ்மது குலாம் என்பவன் ஒரு அளவுக்கு தனக்கான அந்தஸ்தை சமூகத்தில் ஏற்படுத்தியதற்கு பின்னால் அந்த சமூகத்தில் வைக்கக்கூடிய முதல் வாதம் என்ன தெரியுமா? லா யஜூஸு லில் முஸ்லிம் ஐயர்ஃபா ஸிலாஹ் ஃபீ வஜ்ஹில் இங்கிலீஸ். இங்கிலீஸ்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் போர்க்கொடி தூக்குவது கூடாது, அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்குவது கூடாது, அவர்களை போன்று சிறந்தவர்கள் நல்லவர்கள் யாருமே கிடையாது. இந்த போர் என்ற ஒரு கான்செப்டே அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோட பாலைவன நாகரிகத்தோட முடிஞ்சு போயிட்டது. இப்ப அந்த போர் என்ற கான்செப்டே இல்ல, அது உயர்த்தப்பட்டு விட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யாரும் கிளர்ச்சி செய்யக்கூடாது என்ற வாதத்தை முன்வைத்தார். இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெரிய அளவுல பணங்கள், பொருள்கள் என்று சொல்லி ஃபுல்லி சப்போர்ட் கிடைக்குது. இப்ப நாங்க பார்த்தோம், இந்த அஹ்மது குலாம் என்பவருடைய தந்தை முஹம்மது முர்ததா பிரிட்டிஷ் ராணுவத்துல பெட்டாலியன் போர்ஸ்ல வேலை பார்த்த ஒருவர். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இந்தியாவுல நடந்த சில சில யுத்தங்களின் பொழுது தன்னிடம் இருந்த வேலையாட்களையும் குதிரைகளையும் ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்து உதவி செய்த ஒருவர். இந்தியாவுல பிறந்து வளர்ந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மிகவும் தீவிரமாக வேலை பார்த்து தன்னுடைய தாய் தேசத்துக்கு துரோகம் செய்து மிக மோசமான குடும்பத்தில் இருந்து தான் இந்த காதியானியர்கள் தோற்றம் பெறுகிறார்கள். அப்ப இப்படி தோற்றம் பெற்றவர்கள் மெதுவாக ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை என்ன செய்யறாங்க, உலகம் முழுக்க பரப்புறாங்க. அப்ப அடுத்த கட்டமாக என்ன சொல்றாருன்னு சொன்னால், துஹ்ஃபா கைசரியா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே, இது அவர்கள் காதியானியர்கள் எழுதின புத்தகம், வேறு யாரும் எழுதின புத்தகம் இல்லை, அவர்கள் குறித்து வேறு ஒரு ஆலிம் எழுதின புத்தகம் இல்லை,
அந்த காதியானியா இயக்கத்தை சேர்ந்த அவர்களே எழுதின புத்தகத்துல இவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னால், என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய கோட்பாடுகளையும் என்னுடைய இலக்குகளையும் செய்வதற்கு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போல எந்த ஒரு அரசையும் எந்த கவர்மெண்ட்டையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அரசு. எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பத்தி வர்ணிக்கிற நேரத்துல சொல்றாங்க, தில்லுல் இன்ஜிலிஸ் ஹுவ தில்லுல்லாஹி, அல்லாஹ்வுடைய நிழல் எதுவோ அதுதான் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய நிழல் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்களோ, கிளர்ந்தெழுவார்களோ, இவர்கள் அனைவரும் காஃபிர்கள். அது எப்படி லிங்க் பண்ணிட்டு வாரன்னு சொன்னால், மூசாவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர் காஃபிர். ஏன்னா அனைத்து நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய சரியான சிந்தனை. எல்லா நபிமார்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், யாரையும் புறக்கணிக்க மாட்டோம் என்பது இதுதான் சீரிய சிந்தனை. இவன் எப்படி சொல்றான்னு சொன்னால், இது போலத்தான் நபியை ஏற்ற எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை சொன்னால் அவன் காஃபிர். அப்போ காதியானியாக்களை சேர்ந்த இந்த அஹ்மதியாக்களை நாங்கள் நபிமார்களுடைய வராசத்துக்களாக, இந்த அஹ்மது குலாம் என்பவனை நபியாக, அதற்கு பின்னால் வரக்கூடிய அவர்களுடைய மகன் முஹம்மது, மஹ்மூத், பஷீர் போன்றவர்களை ஹலீஃபத்துல் அவ்வல், ஹலீஃபா சானி என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் காஃபிர் என்ற ஒரு விடயத்தை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். இதுக்கு பின்னால் அப்படி போற நேரத்தில், அவருடைய தொழுகையை பார்க்கிற நேரத்திலே, ஒரு நாளும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களில் காதியானியாக்களை புறக்கணிக்கக்கூடிய, கிரிட்டிசைஸ், விமர்சனம் செய்யக்கூடிய யாருக்கு பின்னாலும் தொழ மாட்டார்கள். அப்படி யாரையாவது நீங்கள் முஸ்லிம்களுடைய என்ன சிந்தனையாக இருக்கட்டும், அதாவது தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், சலஃப் சிந்தனையில் உள்ளவராக இருக்கட்டும், அல்லது இஹ்வானிய சிந்தனை, ஜமாத்துல் இஸ்லாம், தரீகா சிந்தனை எதுவாக இருக்கட்டும், இவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாத எந்த பள்ளிவாசலிலும் இவர்கள் தொழ மாட்டார்கள். அப்படி யாராவது தொழுதால் கூட என்னை சமூகத்துக்கு மத்தியில் நல்லவன் போல் காட்டிவிட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, அதை திருப்பி கதா செய்வாங்க. இது யாரு சொல்றது? போறபோக்கள் அடிச்சுட்டு போற விஷயம் இல்ல. இவர்களுடைய சொந்த புத்தகத்திலே என்ன செஞ்சாங்க, எழுதிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஹலீஃபா அஸ்ஸானி, இந்த காதியானியாக்களுடைய இரண்டாவது ஹலீஃபா, ஒரு உம்ராவுக்கு வராரு. ஜித்தாவுல வச்சு அவருடைய பாட்டன் ஜத்து சொல்றாரு, தொழுகையுடைய நேரம் ஆகிடுச்சு, நாங்க தொழுவோம் என்று. இவர் சொல்றாரு, ஹாவல்துல் இன்சிராஃப மின்ஹும், அவர்களை விட்டு எப்படியாவது கலந்து போறதுக்கு ட்ரை பண்ணினேன், ஆனால் ஜஹ்மா, பெரிய அளவுக்கு கிரௌட் ஆயிருந்துச்சு, என்னால் அந்த பள்ளியை விட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப நான் தொழ வேண்டிய நிர்பந்தம், தொழுதேன். தொழுதுட்டு வீட்டுக்கு போனதுக்கு பின்னால என்னுடைய சகாக்களை அழைத்து, காதியானியா சிந்தனையில் உள்ளவர்களை அழைத்து சொன்னேன், நாங்க அவங்களுக்கு பின்னால தொழுதெல்லாம் தொழுகையே கிடையாது, அது காஃபிரான ஒரு இமாமுக்கு பின்னால் நான் எப்படி தொழுகிறது, அந்த தொழுகை சரி வராது, வாங்கன்னு சொல்லி இன்னொரு இமாம் ஜமாத்தை நடத்துறாரு வீட்டுக்கு போனதுக்கு பின்னால. இப்படித்தான் தொழுகை. இதையும் தாண்டி ஒரு கட்டம் மேல போய்த்து சொல்றாங்க, ஒரு ஜனாசா விழுந்து விட்டது, முஸ்லிம்களுடைய ஒரு ஜனாசா விழுந்து விட்டது, இந்த ஜனாசாவுக்கு நாங்கள் சென்று தொழுகையை நடாத்த முடியுமா என்று ஒருவர் கேட்கக்கூடிய நேரத்தில், லக்னோல வச்சு இந்த ஹலீஃபா சானியிடம் கேட்கிற நேரத்தில் அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், لا يجوز الصلاة على أي أحد من المسلمين الذين لا يعتقدون بأن غلام هو رسول الله. இந்த குலாம் என்பவர் நபி என்று ஏற்றுக்கொள்ளாத ஒருவருடைய ஜனாசாவுக்கு போயிட்டு நீங்க ஜனாசா தொழுகையை கூட நடத்த முடியாது, அங்க கலந்து கொள்வதை பாவம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஜனாசா போகிறது, எழுந்து நிற்கிறார்கள், கவலை கொள்கிறார்கள். நான் இருக்கும் நேரத்தில் கூட இந்த ஜனாசாவுக்கு ஹிதாயத் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இவருடைய சிந்தனை எப்படி தெரியுமா, அந்த பக்கமே பேத்துறாதீங்கன்னு. அப்ப இன்னொரு தோழர் கேட்கிறாரு, ஒரு சின்ன புள்ள கொண்டு மௌத்தாவிடுச்சு, அதுக்கு இன்னும் பருவ வயசு அடைய இல்ல, நல்லது கெட்டது தெரியாது, இப்ப இந்த ஜனாசாவை கூட தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதா? இல்ல, தொழக்கூடாது. எப்படி காஃபிர்கள், எப்படி நசாராக்கள், கிறிஸ்டியன்ஸ், அதே போல யகூதிகளுடைய ஒரு சிறு பிள்ளை மரணித்தால் நீங்க சென்று தொழுவிக்க கூடாதோ, அதே போலத்தான் முஸ்லிம்களுடைய ஒரு சின்ன புள்ள மௌத்தாயினா கூட அதுக்கு நீங்க போகக்கூடாது. அவர்கள் அதனை விட மோசமான ஹபீசுகள் என்று சொல்லி முஸ்லிம்களாகிய எங்களை எல்லாரையும் பார்த்து இந்த காதியானியர்கள் சொல்றாங்க. எப்படி, யாரு ஹபீஸ்கள்? அல்லாஹ்வோடு 1.5 2.5 கலந்த இவன், தன்னை பெண் என்று பேசியவர் எப்படி சொல்றாரு, அவரை ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் காஃபிர் என்ற ஒரு பார்வை கொடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சஹாபாக்களை பற்றி எப்படி கூறுகிறார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற நேரத்துல கேட்கிறாங்க, எப்படி தெரியுமா சொல்றாரு, நபி என்றே தன்னை காட்டியாச்சு,
இப்ப சஹாபாக்களையுமா விட்டு வச்சிருவாரு? அப்ப இவர் குறிப்பிட்ட அந்த கோட்டை சொல்றேன். அப்ப சொல்லிட்டு போறாரு போற நேரத்துல, ஐன அபூபக்கர் வ உமர் வ ஐன நஹ்னு, நாங்க எங்க அவங்க எங்க? இஸ்லாமிய கோட்பாட்டுல நாங்க பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து பார்க்கக்கூடியவர்களில் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களை நாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். யாரையும் உட்படுத்தி விடக்கூடாது. அபூபக்கரை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்களை விட சிறந்தவர்களோ என்ற ஒரு சிந்தனை எம்மிடம் இருக்கவே கூடாது. அந்த ஓர்டருக்கு தான் இஸ்லாமிய உலமாக்கள் எமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். அப்ப அப்படி பார்க்கிற இடத்துல இவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னால், கடைசியா மிக மோசமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. லா யஸ்தஹிகு அபூபக்கர் வலா யஸ்தஹிகு உமர் ஐ யஹ்மில நஅலை குலாம் அஹ்மத். இந்த குலாம் அஹ்மத் யாரு? காதியான் இயக்கத்துடைய ஸ்டாஃப் இருக்கிறார் இல்லையா, இவருடைய செருப்பை கூட தன் கையில் ஏந்துவதற்கு தகுதியற்றவர்கள் தான் இந்த உமரும் அபூபக்கரும் என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, சஹாபாக்களை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், அவர்களை காயப்படுத்துவது, அவர்களை திட்டுவது என்னை காயப்படுத்துவதை போன்று. அப்ப நபியவர்களை காயப்படுத்தினால் அல்லாஹ்வோடு போர் தொடுப்பது போன்று. இந்த சிந்தனையில் உள்ளவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை, உமர் ரலியல்லாஹு அவர்களை, ஏனைய சஹாபாக்களை அந்த குலாம் அஹ்மதுடைய கால் செருப்பை கூட தூக்குவதற்கு தகுதி இல்லை என்று கூறினால் எப்படி மோசமான ஒரு சிந்தனை இயக்கமாக இது இருந்துவிட முடியும்? அப்ப இவர்களை இஸ்லாமிய பிரிவுல சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. இமாம்கள் கூறுகிறார்கள், இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அப்ப இப்படி பார்க்கிற நேரத்துல இன்னும் பல சம்பவங்கள் இருக்குது. இவர்களை பற்றி பேசுறதுன்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களுக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வருது, இவர்களை பற்றி இவங்க எங்க இருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க, இவர்களுடைய சென்டர் எங்கே இருக்குது, இப்ப கூட உங்களுக்கு பார்க்கலும் அவர்களுடைய மெகசின்ஸ் மந்த்லி வெளியாகுது. அதே போல அல் அக்துல் இஜ்திமா, இவர்களுக்கான மந்த்லி ஒரு இஜ்திமா ஒன்று செய்யறாங்க, மீட்டிங் ஒன்று இருக்குது. இது எல்லாம் வந்து எங்க? லண்டன்ல, இங்கிலாந்துல நடந்து கொண்டிருக்குது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒரு சில வகுப்புகளில் என்னால் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக இவர்களினால் ஏற்படக்கூடிய இன்று என்னென்ன தாக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, இவர்கள் இன்னும் எவ்வளவு மோசமான சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்று வரைக்கும் அன்று எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருந்தார்களோ இன்று தன்சீர் சொல்றது வந்து கிறிஸ்டியானிட்டியாக ஒருவரை மாற்றுவதற்கான முயற்சிகள், இஸ்திஷ்ராக்னா முஸ்தஷ்ரிக்குகள் வந்து முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய ஓட்டை, இந்த வழியால போனா முஸ்லிம்களை ஏமாத்திரலாம் போன்ற தகவல்களை அந்த நசராக்களுக்கு கொடுப்பாங்க. நசராக்கள் அதனை பயன்படுத்தி முஸ்லிம்களை இலகுவாக என்ன செஞ்சிருவாங்க? கிறிஸ்டியானிட்டியா மாற்றுவாங்க. இதுக்கு கூட துணை போகக்கூடியவர்கள் தான் இன்று என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இன்று இருக்கக்கூடிய இந்த காதியானியாக்கள். இவர்களுடைய விளைவுகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் மெதுவாக நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.